நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கண்டித்து இளைஞர்களின் தொடர் போராட்டம் காரணமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 3 கோரிக்கைகளுக்கும் அரசு செவிசாய்த்ததால் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டமும் கைவிடப்பட்டது. நீட் இளநிலை தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மாதத்தை கடந்த போராட்டத்திற்கு நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு தரப்பினரின் ஆதரவு அதிகரித்தது. இந்நிலையில் நாட்டின் சூழலை கருத்தில் கொண்டு தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தர்மேந்திர பிரதான் அறிவித்தார். தற்போதைய சூழலை தேச விரோதிகள் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாகவும், மாணவர்கள் நேரத்தை வீணடிக்காமல் தங்களின் கல்வியில் கவனம் செலுத்தும் நோக்கில் இம்முடிவை எடுத்திருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். இளைஞர்களின் முதல் கோரிக்கை நிறைவேறியதால் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டக்களம் கொண்டாட்டக்களமாக மாறியது. அப்போது பேசிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே, இளைஞர்களுடன் மோதாதீர்கள், இதுதான் ஜனநாயகம் என்று சூளுரைத்தார். धर्मेंद्र प्रधान के इस्तीफे की वजह से हीरो मत बनाना, एक इंसान को हीरो बनाने की वजह से देश का कबाड़ा हुआ है. இதேபோன்று நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கினர். இந்நிலையில் எஞ்சிய 2 கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து மத்திய அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங்குடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பிறகு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நட்டா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதாக உறுதியளித்தார். कोई भी एक्शन FIR न हो और अगर है तो वो विड्रॉ हो, वो चाहे दिल्ली पुलिस के द्वारा हुआ हो, चाहे वो बीजेपी रूल स्टेट्स में कहीं हुआ हो, तो वो FIR की कॉपी भी इनको हम देंगे और उसको विड्रॉ करने की बात कोई भी एक्शन नहीं होगा. மேலும் நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிகபட்ச இழப்பீடு தொகை வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தங்களின் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் அறிவித்தனர். The Cockroach Janata Party declares that we withdraw the agitation. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்ட நிலையில் உணவு வழங்கல் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் விஜயின் அலுவலகம் இட நெருக்கடி காரணமாக இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தலைமைச் செயலகத்தின் முதன்மை கட்டடத்தில் இயங்கி வரும் முதலமைச்சர் அலுவலகத்தை அதே வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்தில் முதலமைச்சரின் அறைகள் பிரத்யேகமாக தயாராகி வருகின்றன.
இதற்காக நாமக்கல் கவிஞர் மாளிகையில் கூட்ட அரங்கத்தை உடைத்து அங்குள்ள பொருட்களை வெளியே எடுக்கும் பணிகளும், நிதித்துறைக்கு சொந்தமான விருதுகள், சாமி சிலைகள் உள்ளிட்டவற்றை அகற்றும் பணிகளும் முழுவீச்சில் நடக்கின்றன. முதலமைச்சர் அறையில் இருந்து பார்த்தால் தலைமைச் செயலகம் வளாகம் முழுவதும் தெரியும் அளவிற்கு 10வது தளம் அமைந்துள்ளது. இங்கிருந்து மெரினா கலங்கரை விளக்கம் வரையிலும், பின்புறத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரையிலும் பார்க்க முடியும். முதலமைச்சரின் அலுவலகம், தனிச் செயலாளர்களின் அலுவலகம் முழுவதுமாக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு அடுத்த மாத இறுதியில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கைலாசநாதர் கோயிலில் நடைபெற்ற புகழ்பெற்ற 63 பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்ற காட்சிகளை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி மன்னனால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ராசிபுரம் அறம்பளர்த்த நாயகி உடனமர் கைலாசநாதர் கோயில் விழாவில் 63 நாயன்மார்களின் திருமேனிகளும் சிறப்பு அலங்காரத்தில் சப்பரங்களில் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்தன. வடியெங்கும் சிவனடியார்கள் வீதி உலா வர பெண்கள் திருவிளக்குகள் ஏந்தியும் பாரம்பரிய வள்ளிகும்மி ஆடியும் ஊர்வலத்தை சிறப்பித்தனர். விழாவில் சிவனடியார்கள் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி வாங்கி தருவதாக கூறி பெண்ணை ஏமாற்றி ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக தவிக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆற்காட்டைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் தவிகவில் பணியாற்ற விருப்பப்பட்டு அக்கட்சியின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயமோகனை அணுகியுள்ளார். மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பு வாங்கி தருவதாக கூறி நட்பு வளர்த்த விஜயமோகன் நிர்வாண படங்களை பெற்று பின்னர் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் தவிக மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மற்றும் ஜான் பிரிட்டோ ஆகியோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த ஆத்திரத்தில் விஜயமோகன் மர்ம நபர்களை வைத்து மிரட்டுவதாக புகார் அளித்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். ஆக்ஷன் எடுக்காம இருக்கிற தொட்டு எனக்கு தான் உயிருக்கு ஆபத்து. யாரோ பின்னாடி வராங்க, இந்த மாதிரி வீடியோ இது பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்ப நான் எங்க போறதுன்னே எனக்கு தெரியல. தவிக மாவட்ட செயலாளரின் எடுத்ததால் வாடகை வீட்டிலிருந்து உரிமையாளர் தன்னை வெளியே அனுப்பிவிட்டதாகவும் குழந்தைகளுடன் நடுத்தெருவில் நிற்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதன் ஒரு பகுதியாக பீகார் தலைநகர் பாட்னாவில் ஊர்வலமாக சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதை அடுத்து தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் காவல்துறையினர் அவர்களை கலைத்தனர். வன்முறையில் வாகனங்கள் சூறையாடப்பட்ட நிலையில் இளைஞர்கள், காவல்துறையினர் சிலர் காயமடைந்தனர். இதனிடையே கலவரத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அசாம் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. அசாமின் சிவசாகர் மாவட்டம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. ரசீரா பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ள இடங்களில் சிக்கியிருந்தவர்களை மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து கடல் போல காட்சியளிக்கிறது. பல இடங்களில் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க மக்கள் வீடுகளின் கூரைகளில் தஞ்சமடைந்தனர். வெள்ளத்தில் சிக்கி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வாவிடம் தொலைபேசியில் கேட்டறிந்த பிரதமர் மோடி மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என உறுதியளித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நவ்சாரி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய மீட்புப் படையினர் ரப்பர் படகுகள் மூலம் மீட்டனர். அகமதாபாத்தில் பெய்த மழையால் லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கின. கழுத்தளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகனங்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது.
மார்பி பகுதியில் உள்ள மச்சு அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 18,578 கன அடி தண்ணீர் மச்சு ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. நேருநகர் சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. 10 அடி ஆழம் 15 அடி அகலம் கொண்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் வென்று இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. ஜிம்பாப்வேக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. ஹராரேயில் நடந்த முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தது. இந்நிலையில் 2வது T20 ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த இந்திய அணி 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 219 ரன்கள் குவித்தது. வைபவ் சூரியவன்சி 20 ரன்களிலும் அபிஷேக் சர்மா 8 ரன்களிலும் ஆட்டமிழந்த நிலையில் அதிரடியாக ஆடிய இஷான் கிஷன் 44 பந்துகளில் 81 ரன்கள் குவித்தார். மறுமுனையில் பொறுப்புடன் விளையாடிய திலக் வர்மா 29 பந்துகளில் அரை சதம் கடந்த 60 ரன்கள் சேர்த்தார். 220 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. இதனால் 17.5 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்த ஜிம்பாப்வே 129 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. தனது 88வது பிறந்தநாளை கொண்டாடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மருத்துவர் ராமதாசன் 37 ஆண்டுகால அரசியல் வாழ்வு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அரசியல் தொடரம் கொள்ளுகிறேன். அரசியலை பேச மாட்டேன். அரசியலுக்கு வழிநடத்த மாட்டேன். 1939ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் கீழ் சிவரி கிராமத்தில் பிறந்த ராமதாஸ் 1959-65 காலகட்டத்தில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை மேற்கொண்டார். 1965ஆம் ஆண்டு முதல் 3 ஆண்டுகள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய அவர் தனியாக மருத்துவமனை தொடங்கி 3 ரூபாய் கட்டணத்தில் வைத்தியம் பார்த்தார். இதனால் 3 ரூபாய் டாக்டர் என்று அழைக்கப்பட்ட ராமதாஸ் ஆங்காங்கே பரவியிருந்த வன்னியர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து 1980ஆம் ஆண்டு வன்னியர் சங்கத்தை தொடங்கினார். அப்போது முதல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து போராட்டத்தை ராமதாஸ் முன்னெடுத்தார். 1987இல் வன்னியர்கள் இடஒதுக்கீடு போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரை ராமதாஸ் நேரில் சந்தித்து இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்தார். 1989ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது வன்னியர்களுக்கு கொண்டுவரப்பட்ட இடஒதுக்கீடு ராமதாஸின் வெற்றியாகவே பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி பாமகவை தொடங்கிய ராமதாஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்தான் வர முடியும் என்ற கொள்கையை வகுத்தார். அதன்படி தலித் எழில்மலையை நியமித்தார். அதேபோன்று இளைஞரணி தலைவர் பொறுப்பிலும் இஸ்லாமியரையே நியமித்தார். 1991ஆம் ஆண்டு முதன்முறையாக சட்டசபை தேர்தலில் களம் கண்ட பாமக 199 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து 116 இடங்களில் போட்டியிட்ட பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்று 6% அளவிற்கு வாக்கு வங்கியை வைத்திருந்தது. 1998 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலையை மத்திய அமைச்சராக்கினார் ராமதாஸ். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்ற பாமக போட்டியிட்ட 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. அப்போதுதான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரானார் அன்புமணி. அதன் பிறகு திமுக, அதிமுக கூட்டணி என மாறி மாறி தேர்தல் களம் கண்ட பாமக 2016 சட்டமன்ற தேர்தலின் போது இனி திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று ராமதாஸ் அறிவித்தார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்துடன் 234 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட்ட நிலையில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் பாமக பெரிய அளவில் வெற்றிகளை ஈட்டவில்லை என்றாலும் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கி வருகிறது. அண்மையில் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே பிரச்சனை ஏற்பட்டு பாமகவினர் 2 தரப்பினராக செயல்படும் சூழலும் உருவானது.
இருப்பினும் தந்தை மகன் இடையிலான பிரச்சனை தேர்தலுக்கு பிறகு முடிவிற்கு வந்தது. இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாடு முழுவதும் அதிக அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் என்ற பெருமையும் ராமதாஸிற்கு உண்டு. மேலும் மக்களுக்கான பிரச்சனைகள், ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் குறித்து சுட சுட அறிக்கைகளை வெளியிட்டு சுட்டிக்காட்டி வந்த ராமதாஸ் 2002ஆம் ஆண்டு முதல் நிழல் பட்ஜெட்டையும் 2008ஆம் ஆண்டு முதல் வேளாண் நிழல் பட்ஜெட்டையும் வெளியிட்டு வந்தார். அனைத்திற்கும் மேலாக தனது 37 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற கொள்கையில் இருந்து துளியும் மாறாமலேயே ராமதாஸ் ஓய்வு பெற்றுள்ளார். நான் அரசியல் துறவரம் கொள்ளுகிறேன். அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் செம்மண்டலம் குண்டுசாலை அருகே தனலட்சுமி நகர் பகுதியில் திடீரென சுடற்காற்று உருவானது. சுமார் 30 முதல் 50 அடி உயரம் வரை புழுதி சுழன்று எழுந்ததால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மேலும் இந்த அரிய இயற்கை நிகழ்வை அப்பகுதியினர் தங்களது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். சில நிமிடங்கள் ஒரே இடத்திலேயே நீடித்த இந்த சுடற்காற்று பின்னர் தானாகவே வலுவிழந்து மறைந்தது. சுற்றி சுழன்று மிகவும் ரொம்ப வித்தியாசமாக அப்படியே நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடலூர் வரும் சாலையில் ஆல்பேட்டை பகுதியில் காரில் மதுபானம் எடுத்து வந்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். சோதனை சாவடியில் நிற்காமல் சென்ற காரை பிடித்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 5 பேர் போலீசார் மீது பீரை ஊற்றினர். 3 பேரை கைது செய்த நிலையில் 2 பேர் தப்பி ஓடினர். சிவகங்கையில் அடுத்தடுத்த 5 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்ற 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 23ஆம் தேதி இரவு காளவாசல், மதுரை மூக்கு, காஞ்சிரங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் பணம், சிகரெட் பாக்கெட்டுகள் மற்றும் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பைக் திருடப்பட்டன. சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் திருட்டில் ஈடுபட்ட 4 பேரையும் கைது செய்து செல்போன் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் அருகே குஜிலியம்பாறையில் இருந்து வந்த அரசு நகர பேருந்து திடீரென பழுதாகி நடு ரோட்டில் நின்றதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்தை பயணிகள், ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் தள்ளியும் நகர்த்த முடியாததால் பயணிகள் பேருந்தில் இருந்து இறங்கி நடந்து சென்றனர். விருதுநகர் வத்திராயிருப்பு அருகே மாத்தூர் பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் திறக்காமல் இருந்தது குறித்து செய்திகள் வெளியானது. இதையடுத்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார். ஈரோட்டில் குட்கா விற்பனை செய்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த நபரிடம் இருந்து 471 கிலோ குட்காவை பறிமுதல் செய்து கைது செய்தனர். ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள சத்தியா வீதியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் குட்கா சிக்கியது. அதை விற்பனை செய்ய வைத்திருந்த குஜராத்தைச் சேர்ந்த வாஜ்பாய் என்பவர் கைது செய்யப்பட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கிராம உதவியாளர் கொசு மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கொண்டாபுரம் கிராமத்தில் கிராம உதவியாளராக பவித்ரா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த சில நாட்களாக அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிக்காக வரவழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இவர் திடீரென கொசு மருந்து குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மைதான பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்த பொழுது கஞ்சா விற்பனை கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் விற்பனைக்காக பைகளில் மறைத்து வைத்திருந்த 22 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் வங்கி மேலாளரை மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்தூக்கி வேலை செய்யாதது தொடர்பான வாக்குவாதத்தில் கன்னத்தில் பலாரென விட்டதன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். லிப்ட் ஒர்க் ஆகாதது தொடர்பாக கட்டட உரிமையாளரான தன்னிடமே எகத்தாடமாக பேசுவியா என்ற ரீதியில் கோபம் கொண்ட கயல்விழி வங்கி மேலாளரை கை நீட்டிய காட்சிதான் இது. கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்காமல் தனக்கு ஏன் போன் செய்தாய் என்ற ஆத்திரத்தில் எல்லை மீறியவருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகனான
மு.க. அழகிரி திமுகவில் தென்மண்டல அமைப்பு செயலாளராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்தார். அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமாக சென்னையில் அடையாறு பகுதியில் வணிக கட்டடம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த கட்டடத்தில் SBI வங்கி செயல்பட்டு வருகிறது. கட்டடத்தில் மின்தூக்கி திடீரென பழுதானதாக கூறப்படுகிறது. இதனால் வங்கிக்கு வந்து செல்லும் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து கட்டட உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்து பழுதை நீக்க வங்கி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி SBI வங்கியின் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான கிளை மேலாளர் ஹர்ஷின் சிங் கயல்விழியின் உதவியாளருக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் அவர் பதிலளிக்காததால் கயல்விழி அழகிரியை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கயல்விழி நேராக வங்கி கிளைக்கு சென்றுள்ளார். பின்னர் கிளை மேலாளரின் அறைக்கு சென்றவர் லிப்ட் பழுது நீக்கம் தொடர்பாக பேசியுள்ளார். இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கிளை மேலாளரின் செயலைக் கண்டு கயல்விழி ஆத்திரம் கொண்டுள்ளார். உடனே இருக்கையில் இருந்து எழுந்து கிளை மேலாளரின் கன்னத்தில் பல்லாரென அறைந்துள்ளார். அதை சற்றும் எதிர்பார்க்காத அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். தொடர்ந்து விரட்டல் விடுக்கும் வகையிலும் எச்சரித்துள்ளார். அதை கண்டு திகைத்து போய் அருகில் இருந்தவர் கயல்விழி அழகிரியை சமாதானம் செய்துள்ளார். இந்த சம்பவம் அனைத்தும் வங்கியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருந்தது. அதை ஆதாரமாக கொண்டு SBI RBO 2 முதன்மை மேலாளர் நமச்சிவாயம் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கயல்விழி அழகிரி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லெப்ட் பழுது நீக்கம் தொடர்பான வாக்குவாதத்தில் வங்கி கிளை மேலாளரை கயல்விழி அழகிரி தாக்கிய CCTV காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தெருநாய்கள் பிரச்சனையை குறைப்பதில் அவற்றுக்கு கருத்தடை செய்வதை அதிகரிக்க தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. தற்பொழுது நாள் ஒன்றுக்கு 10க்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து அவற்றை பிடித்த இடத்திலேயே நகராட்சி நிர்வாகம் விட்டு வருகிறது. நாள்தோறும் கருத்தடை செய்யும் எண்ணிக்கையை வரும் காலங்களில் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. முன்னால் சென்ற கார் ஒன்றை அரசு பேருந்து முந்த முயற்சித்த பொழுது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் காரில் பயணம் செய்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விபத்து ஏற்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அலையாத்தி காடுகளை சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்க ஏதுவாக எலக்ட்ரிக் படகு சேவை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மாசு, இறைச்சல் மற்றும் மீன்வளம் பாதிப்பை தடுக்கும் வகையில் இந்த சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. சொகுசாக 12 பேர் உட்கார்ந்து செல்லும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தோடு படகு வடிவமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் கலந்து கொண்டு 187 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக உள்ள அவருக்கும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகானுக்கும் இடையே கல்வெட்டு, பிளக்ஸ் ஆகியவற்றில் பெயர் போடுவதில் மோதல் போக்கு இருப்பதாக செய்தி வெளியானது. அமைச்சர் ஷாஜகான் பெயர் சீனியாரிட்டி படி முதலில் இருந்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தாவேக்காவிற்கு அதிமுகவில் இருந்து யார் வந்தாலும் வரவேற்பதால் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவின் அகதிகள் அணி தலைவர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம் செய்தார். சிவகங்கை தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் MLA பதவியை ராஜினாமா செய்த 6 பேரும் தவமிருந்தாலும் இடைத்தேர்தல் நடைபெறாது என கூறினார். ராஜினாமா பண்ணிட்டு போய் என்ன ராஜினாமா பண்ணணும், நீங்க அவரை பாருங்க, அவர் இவரை பாருங்க. கடைசியில் கிடைச்சவர் அதிமுக அகதிகளுடைய தலைவர் செங்கோட்டையன் தான். அவர் தான் அதிமுக அகதிகளுடைய தலைவர். காவிரியில் நீர் திறப்பது தொடர்பாக கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடப்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அறிவிப்பார் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். வரும் 3ஆம் தேதி முதல்வர் கர்நாடகா செல்வதாக அமைச்சர் வினோத்குமார் கூறியிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் பேட்டியளித்த அமைச்சர் ராஜ்மோகன் முதல்வரின் முடிவே இறுதியானது என்று கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநிலம் விட்டு மாநிலமோ தேசிய பிரச்சனைக்கோ நதிநீர் பிரச்சனைக்கோ எங்க போவதாக இருந்தாலும் முதல்வர் அவர்கள் மட்டும்தான் சொல்வார். அது வேறு யாரு சொல்வதும் அபிஷியல் கிடையாது. அது நன்கு பேசி ஆலோசனை செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே அதை அறிவிப்பார். மற்றபடி அது உறுதியான தகவல் அல்ல.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக சர்ச்சைக்குரிய இடத்தின் பத்திரத்தில் சாட்சி கையெழுத்திட்ட நபர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த 1888ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் பதிவான கோப்புகளை கைப்பற்றி விசாரணை நடத்துகின்றனர். அந்த வகையில் கடந்த காலகட்டங்களில் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களில் சாட்சி கையெழுத்திட்ட நபர்கள் சிலரை நேரில் அழைத்து விசாரணை நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையால் இதுவரை 2032 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 187 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 96 பெண்கள் மற்றும் குழந்தைகள் கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 22 குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தியதுடன் 169 பள்ளி இடைநிற்றல் குழந்தைகள் மீண்டும் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.